பிரியாணியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கணவனை கொலை செய்த மனைவியை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சினிமா காதலனுக்காக கணவனை கொன்ற விபரீத மனைவியின் மாஸ்டர் பிளான் இது. பிரியாணியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கட்டிய கணவனை போட்டு தள்ளிய கொடூர மனைவி இவர்தான். கணவனின் கதை முடித்த கையோடு சடலத்தின் அருகே அமர்ந்து விடிய விடிய ஆபாச படம் பார்த்து குதூகலித்திருக்கிறார் இந்த விபரீத அம்மணி. ஆம், ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் சிலுவூரைச் சேர்ந்தவர் சிவநாகராஜு. 45 வயதான இவர் வெங்காய வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். இவரது மனைவி லக்ஷ்மி மாதுரி 38 வயதாகிறது. இவர்களுக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சிவநாகராஜு மாரடைப்பால் இறந்து விட்டதாக அக்கம்பக்கத்தில் கூறி அழுது புலம்பியிருக்கிறார் லக்ஷ்மி. சிவநாகராஜுவுக்கு இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. அப்போது அவரது உடம்பில் இருந்த காயங்கள் உறவினர்களுக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது. உடனே போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிவநாகராஜுவின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் சிவநாகராஜு மார்பு பகுதியில் எலும்பு உடைந்து சுவாசம் தடைபட்டதால் இறந்து போனதாக அறிக்கை உறுதிப்படுத்தியது. உடனே சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவநாகராஜுவின் மனைவி லக்ஷ்மி மாதுரியிடம் இருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் சிவநாகராஜு மாரடைப்பால் இறக்கவில்லை, தலையணையால் அமுக்கி மூச்சை நிறுத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட உண்மை அம்பலமானது. அதற்கு காரணம் லக்ஷ்மி மாதுரியின் கள்ளக்காதல். லக்ஷ்மி விஜயவாடாவில் உள்ள சினிமா தியேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். அந்த தியேட்டருக்கு அடிக்கடி படம் பார்க்க வந்த சட்டனப்பள்ளியைச் சேர்ந்த 35 வயதான கோபி என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். ஆனால் கணவன் உள்ளூரிலேயே இருப்பதால் லக்ஷ்மியால் சுதந்திரமாக ஊர் சுற்ற முடியவில்லை. இதனால் கணவன் சிவநாகராஜுவை வெங்காய வியாபாரம் கௌரவமாக இல்லை என சொல்லி ஹைதராபாத்துக்கு கார் ஓட்ட அனுப்பியிருக்கிறார். கணவன் கார் ஓட்ட சென்ற பிறகு காதலனை வீட்டிற்கே அழைத்து வந்து கோபி கோவலனாகவும் மாதுரி மாதவியாகவும் மாறி கட்டிலில் சல்லாபித்திருக்கிறார்கள். ஆனால் மனைவியின் இந்த கேடி வேலை தெரிந்து கார் ஓட்டும் வேலையை விட்டுவிட்டு மீண்டும் வெங்காயம் விற்க ஊருக்கே வந்துள்ளார் சிவநாகராஜு. மனைவியின் கள்ளக்காதல் லீலைகளையும் கைவிடும்படி கண்டித்திருக்கிறார். இதனால் கடுப்பான லக்ஷ்மி மாதுரி அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். அதன்படி சிவநாகராஜுவுக்கு பிடித்த பிரியாணியை செய்து அதில் 20 தூக்க மாத்திரைகளை பொடியாக்கி கலந்து கொடுத்துள்ளார். இந்த சூட்சமம் தெரியாத சிவநாகராஜு பிரியாணியை சாப்பிட்டவுடன் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றுள்ளார். உடனே இரவு 11:30 மணியளவில் கள்ளக்காதலன் கோபியை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் லக்ஷ்மி. அப்போது உறங்கிக் கொண்டிருந்த சிவநாகராஜுவின் மீது கோபி ஏறி அமர்ந்து கொள்ள கட்டிய கணவனின் முகத்தில் தலையணையால் அமுக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார் லக்ஷ்மி மாதுரி. கொலை செய்த கையோடு கள்ளக்காதலனுடன் சேர்ந்து சடலத்தின் அருகே அமர்ந்து விடிய விடிய செல்போனில் ஆபாச படம் பார்த்து குதூகலித்திருக்கிறார். பின் பொழுது விடிந்ததும் கணவன் மாரடைப்பால் இறந்ததாக ஊரார் முன் நாடகமாடியது விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. விசாரணை முடிவில்
கட்டிய கணவனை கொன்ற மனைவி லட்சுமி மாதுரி மற்றும் அவரது கள்ளக்காதலன் கோபி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் மோகத்தில் கணவனை ஸ்கெட்ச் போட்டு கொன்றதோடு மட்டுமல்லாமல் சடலத்தின் அருகே அமர்ந்து விடிய விடிய ஆபாச படம் பார்த்த மனைவியின் வக்கிரச் செயல் ஆந்திராவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.